ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் டாக்கு மகாராஜ். தெலுங்கில் வந்து படம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான மாஸ் ஆக்ஷன் ட்ராமான்னு சொல்லலாம். இந்த படம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த படத்தில் நடித்தவங்க நம்பூதிரி பாலகிருஷ்ணா சார். அவரோட மாஸ் என்ட்ரி, ஃபைட் சீன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பாபி டியோல் வில்லனாக வராரு. பிரக்யா ஜெய்ஸ்வால், ஸ்ரத்தா ஸ்ரீநாத் அவங்க வந்து செகண்ட் ஹாஃபில் தான் வருவாங்க. சாந்தினி சௌத்ரி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஸோ பாபி கோலி வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. மியூசிக் வந்து தமன் எஸ் அவர் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கதைக்கு போயிடலாம் வாங்க. இது வந்து ஒரு மதனப்பள்ளின்ற ஒரு ஊரில் நடக்கிற மாதிரி கதை நடக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டில் வந்து தீயோட ஒரு ஃபைட் நடக்கிற மாதிரி, அப்போ வந்து ஒருத்தர் வந்து சண்டை போடுற மாதிரி அப்படி காட்டுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்எல்ஏ திருமலை நாயுடு வந்து ரவிகிஷன் அவர் வந்து வில்லனாக வராரு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஎஸ்எஸ் நடத்துகிற கிருஷ்ணமூர்த்தி வந்து சச்சின் கெடேக்கர் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேத்தியை வச்சுருக்காரு. அந்த பேத்தியை வந்து சிலலாம் வந்து தாக்க வராங்க. அப்போ வந்து கோவிந்த்ன்ற வேலைக்காரன் வந்து பார்த்திங்கன்னா நானாஜின்றவனை வந்து ஹெல்ப்பு கூப்பிடுவான் பாம்பேலேருந்து. அவர் வந்து நானாஜின்ற பாலகிருஷ்ணா அவர் வந்து என்ட்ரி ஆவார் கரெக்டாக 20வது நிமிஷத்தில். ஒரு டிரைவராக வருவார். இந்த கோவிந்த் யார், அப்புறம் ஜான்சி மான்சிங் யார், அதெல்லாம் நடு அப்படி காட்டுவாங்க. இப்போ இந்த டிரைவராக வர நானாஜி வந்து செலக்ட் ஆனாரா இல்லையான்றது தான். அப்புறம் செலக்ட் ஆகிடுவார். செலக்ட் ஆகிட்டு இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனில் நடக்கிற ஃபைட் அந்த குழந்தைய காப்பாற்றுவார். இந்த ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து அந்த குழந்தைய காப்பாற்றுறது அது மாதிரியான சீன்ஸ் தான் வரும். ஸோ இந்த எப்படி குழந்தைய காப்பாற்றினாங்க, இந்த குழந்தைக்கும் அவருக்கு என்ன ரிலேஷன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நாட் போட்டு வச்சுருந்தாங்க. அப்படியே சூப்பராக போச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாக திரைக்கிறது தான் நம்மளுக்கு தெரியும் இந்த குழந்தைய காப்பாற்றான்ற மாதிரியான ஒரு இது வரும். அவங்க ஆள் அடிக்கிறது, ஹாஸ்பிட்டலில் பேசுகிற வசனம் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. இந்த ஃபஸ்ட் ஹாஃப் முடிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட்டு வந்து இவர் யாருன்ற மாதிரி கேட்பாங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து ஃப்ளாஷ்பேக் வந்து அப்படியே படம் ஸ்ட்ரெயின் ஆகி அப்புறம் முடியுது. இந்த டாக்கு மகாராஜ்ன்றவர் யார், இந்த கிருஷ்ணமூர்த்தியோட பேத்திக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம், அப்புறம் இந்த பாபி தில் சாச்சா வந்து சிங் தாக்கூர் வந்து பல்வந்த் சிங் தாக்கூர் வந்து எப்படி இவர் லைஃப்பில் வராங்க அப்படின்றதெல்லாம் செகண்ட் ஹாஃபில் வந்து வருது. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு படம் மாதிரி அப்படியே ஒரு படம் மாதிரி ஃபுல் மாஸ் என்டர்டெயின்மெண்ட்டில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஒரு மேகி சீன் ஒன்று வரும், மேகி சீன் செய்கிற சீன் ஒன்று வரும். அது ஒரு அல்டிமேட்டான சீனு. ஃபைட்ஸ்லாம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. இது வரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி இருந்துச்சு. இந்த வில்லன்லாம் வந்தவுடனே இவரோட ஆக்ஷன்ஸ்லாம் வந்து கம்மியான மாதிரி இருந்துச்சு. போக ரொம்ப ஸ்லோவாச்சு. இது என்னோடய கருத்து தான். ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப்காகவே இந்த படத்தை பார்த்துடலாம். இது வந்து ஒரு சூப்பர் என்கேஜிங்கான ஒரு ஃபஸ்ட்டு மாஸ் என்ட்ரி சொல்லலாம். இந்த படத்தை வந்து ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேகிங்காக இருந்துச்சு. இருந்தாலும் அதில் வந்து நானாஜி வர அந்த டாக்கு மகாராஜா வர சீன்ஸ்லாம் வந்து ஃபைட்லாம் வந்து அப்படி கொஞ்சம் டச்சிங்காக போச்சு. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மாஸ் இதோட இந்த படத்தை பார்க்கலாம். இப்போ வந்து கேம் சேஞ்சரோட இந்த படம் ஃபஸ்ட் ஹாஃப்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். சூப்பராக இருந்து. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.